நமஸ்காரம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது சைபர் இன்சூரன்ஸ், சைபர் காப்பீடு. சைபர் காப்பீடு என்பது இணைய தாக்குதல், ஹாக்கிங், டேட்டா திருட்டு, ரான்சம்வேர் போன்ற சைபர் அபாயங்களால் ஏற்படும் நிதி இழப்புகளை ஈடு செய்யும் காப்பீடு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சைபர் இன்சூரன்ஸ் ஏன் முக்கியம்? இன்றைய காலத்தில் நம்ம ஆன்லைன்லேயே வங்கி பரிவர்த்தனை, அப்புறம் யூபிஐ, டெபிட் கிரெடிட் கார்டு பயன்பாடு, அப்புறம் ஆன்லைன் வணிகம், சமூக வலைத்தளங்களுடைய பயன்பாடு, இவையெல்லாம் நம்ம அதிகமாக பயன்படுத்துறதுனால சைபர் கிரைம் அண்ட் சைபர் அபாயமும் அதிகரித்துள்ளது. அதனால் சைபர் இன்சூரன்ஸ் மிக முக்கியமான ஒன்று. சைபர் இன்சூரன்ஸ் என்ன கவரேஜ் தருகிறது? டேட்டா திருட்டு, டேட்டா பிரீச், வாடிக்கையாளர் தகவல் திருட்டு, ரான்சம்வேர் தாக்குதல், ஹேக்கர் பணம் கேட்பது, ஆன்லைன் மோசடி, ஓடிபி மோசடி, யூபிஐ மோசடி, வங்கி மோசடி, சட்டச் செலவுகள் மற்றும் நிதி செலவுகளுக்கான செலவுகள் இழப்பீடு, பிஸ்னஸ் இன்டரப்ஷன் லாஸ், வணிகம் நின்று போனதால் ஏற்படும் நஷ்டம், பர்சனல் ஐடென்டிட்டி தெஃப்ட், அதாவது நம்மளுடைய ஓடிபி ஆதார் கார்டு, பேன் கார்டு அவற்றை தவறாக உபயோகித்து அதனால் ஏற்படக்கூடிய இழப்பீடு. யாருக்கு தேவை? சிறு மற்றும் தொழில் செய்கிறவங்க, சின்ன தொழில் மற்றும் சாதாரணமாக தொழில் செய்கிறவங்க, அதுக்கப்புறம் ஐடி நிறுவனங்கள், ஆன்லைன் பரிவர்த்தனை அதிகம் செய்கிறவங்க, ஆன்லைனில் வணிகம், அதாவது வியாபாரம், ஆன்லைன் மூலமாக வியாபாரம் செய்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த இன்சூரன்ஸ் மிக அவசியமான ஒன்று. பிரீமியம் எவ்வளவு? தனிநபர், அதாவது இண்டிவிஜுவல், பிஸ்னஸ் அப்படின்னு ரெண்டு கேட்டகரி இருக்குது. இண்டிவிஜுவல் அப்படியே தனிநபருக்கான பாலிசிக்கு பிரீமியம் 500 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வரலும் வருஷ பிரீமியம், அதாவது வித்தவுட்டு டேக்ஸு. இது நம்ம எவ்வளவு கவரேஜ் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிரீமியம் மாறும். மினிமம் 500 ரூபாய்க்குள்ள, மேக்ஸிமம் 2000 ரூபா வரலும் பிரீமியம் வரும். 5 லட்சம் வரலும் நீங்கள் இது கவர் பண்ணிக்க முடியும். பிஸ்னஸ் கேட்டகரியில் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 5 லட்சத்துலேருந்து கோடிக்கணக்கான ரூபாவிலும் நம்ம கவர் பண்ணிக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ப்ரீமியம் கால்குலேஷன் ஆகும். யாருக்கு இந்த ப்ரீமியம் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ யூபிஐ, நெட் பேங்க்கு இதெல்லாம் அதிகம் பயன்படுத்துகிறவங்களா இருப்பாங்க. ஆன்லைனில் அதிகமாக ஷாப்பிங், ஈவன் ஃபுட்டுலேருந்து எல்லாமே ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணக்கூடியவங்க. அதுக்கப்புறம் சமூக வலைத்தளங்கள், அதாவது யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரியான வலைத்தளங்களை பயன்படுத்துகிறவங்களா இருப்பாங்க. இல்லைன்னா அதில் ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம், இவங்க எல்லாருக்குமே இந்த இன்சூரன்ஸ் அவசியம் தேவைப்படும். தனிநபருக்கான காப்பீடு பாலிசி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்.
இதில் என்னென்ன நமக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ நம்மலாம் வந்து ஆன்லைன் பரிவர்த்தனை, யூபிஐ கார்டு, நெட் பேங்க்கு எதாக இருந்தாலும் ஒரு ரூ. 100 இருந்தாலும் நம்ம வந்து ஜிபே பண்ணக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு நம்ம எல்லாருமே வந்துட்டோம். இப்போ அதில் வந்து என்னென்ன நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, ஆன்லைன் பேங்கிங், யூபிஐ ஃப்ராடு. பேங்க்கில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்போஸ் நமக்கு வந்ததுன்னா இந்த லிங்க்கை வந்து இந்த லிங்க்கை தொடுங்க, இந்த லிங்க்கை இது பண்ணுங்க அப்படின்னா அந்த லிங்க்கை நம்ம தவறாக தொடுவோம். அதனால் நமக்கு வந்து சில நஷ்டங்கள் ஏற்படலாம். அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு போயிடும். அதில் பண பரிவர்த்தனை இழப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்படும். அதுக்கப்புறம் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு இது மாதிரி சேனல் வச்சுருக்கிறவங்க, ஃபேஸ்புக்கில் மெம்பராக இருக்கிறவங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க, அவங்களுடைய அக்கௌண்ட்டெல்லாம் வந்து தவறாக பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணுறது, ஹேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நம்மளை வந்து த்ரெட்டு, அதாவது நம்மளை வந்து பயமுறுத்தி பணம் கேட்பாங்க. இந்த வீடியோவை நான் வெளிப்படுத்துவேன், வெளிப்படுத்தாமல் இருக்கணும்னா இவ்வளோ நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆதார் கார்டு, நம்மளுடைய பேன் கார்டு இதெல்லாத்தையும் வந்து தவறாக உபயோகித்து அதனால் வர்ற இழப்புகளை வந்து நமக்கு வந்து கவரேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதனால் நம்ம வந்து வழக்கு போடுறோமான அந்த வழக்குக்கு வந்து ஒரு செலவாகும் இல்லையா, அந்த செலவு வந்து நமக்கு வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அப்புறம் டேட்டா ரெக்கவரி செலவு, நம்மளுடைய டேட்டா போன டேட்டாலாம் நம்ம வந்து சாதாரண சின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களா இருந்தால் நம்மளுடைய டேட்டாவெல்லாம் திருடி அதுக்கப்புறம் அவங்க வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த டேட்டா ரெக்கவரிக்கு வந்து ஒரு செலவாகும். அந்த செலவு எல்லாமே நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் எப்படி வந்து கிளைம் பண்ணுறது? சரி, இன்சூரன்ஸு போட்டாச்சு, இதை வந்து எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது அப்படின்னா, ஃப்ராடு நடந்த உடனே நம்ம வந்து நம்மளுடைய பேங்க்குக்கு வந்து இன்டிமேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். சைபர் க்ரைமில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுக்கணும். இது 3ம் வந்து நம்ம இமீடியட்டாக செஞ்சு எல்லாத்துக்குமே நம்ம வந்து காப்பி வச்சுருக்கணும். சில கம்பெனியில் வந்து பாலிசிக்கு வந்து வெயிட்டிங் பீரியடுன்னு ஒன்று இருக்கும். அந்த வெயிட்டிங் பீரியடு வந்து சில கம்பெனிஸில் கொடுப்பாங்க. அந்த வெயிட்டிங் பீரியடுக்கு அப்புறம் நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும். இந்த பாலிசி எடுக்கிறதுனால மறுபடியும் இன்னொரு தடவை என்ன பயன்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து திருப்பி ஒரு தடவை பார்க்கலாம். நம்மளுடைய நிதி வந்து பாதுகாக்கப்படுது, சட்டம் பாதுகாப்பு கிடைக்குது, நம்பிக்கை உயர்வு, அதுக்கப்புறம் நம்மளுடைய அது வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் ஆன்லைனில் பரிவர்த்தனை அதிகம் நடத்துகிற நீங்கள் தனி நபராக இருந்தால் கூட ஆன்லைன் பரிவர்த்தனை பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கவரேஜ் வந்து 15,000லேருந்து 10 லட்சம் வரலும் கூட நம்ம வந்து எடுத்துக்க முடியும். பிஸ்னஸ்னால் கோடிக்கணக்கான கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால் அவசியம் நீங்கள் வந்து உங்களுடைய வே ஆஃப் ஸ்டைல், அதாவது என்ன நீங்கள் வந்து ஆன்லைன் பரிவர்த்தனை அதிகம் பண்ணுறவரா, இல்லை ஐடியில் வேலை பார்க்குறீங்களா, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமா, இல்லை வந்து நெட் பேங்கிங் அந்த மாதிரி, இல்லை சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த பாலிசியை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்து பயன்பெறணும். இதே மாதிரி ஒரு பயனுள்ள ஒரு இன்சூரன்ஸ் தகவலோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நமஸ்காரம்.